எபேசியர் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எல்லா நிருபங்களிலும் கடைசி அதிகாரம் விசாரிப்பு அதிகாரம், ஆலோசனையின் அதிகாரம் அப்படிதான் இருக்கும். கடைசி அதிகாரம் எபேசியர் 6ல அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக புத்திமதிகளை சொல்றார். அப்படி சொல்லிட்டு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பேசுறாரு. சர்வாயுத வர்க்கம். அந்த சர்வாயுத வர்க்கத்தை சாத்தானுடைய யுத்தத்துக்கு விரோதமாக எப்படி ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை பிரயோஜனப்படுத்த வேண்டும், எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதன் முடிவிலே இந்த வார்த்தையை சொல்றாரு. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். ஒரு நாள் அநேக ரிப்போர்ட்டர்ஸ், போதகர் பால் யாங்கிச்சோ மரித்து போய்விட்டார். நூற்றாண்டின் கொரிய தேசத்தில் இருக்கிற சியோல் என்கிற பட்டணத்தில் மிகப்பெரிய திருச்சபையினுடைய தலைவர். கிட்டத்தட்ட அவருடைய சபையில 15 லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஒரு சர்வீஸ்ல பார்க்கிங்கான வெஹிக்கிள்ஸே லட்சக்கணக்கில் இருக்கும். அவ்வளோ பெரிய சபையை கர்த்தர் அவர் கையிலே கொடுத்தார். அவருடைய ஊழியம் ஒரு எளிய தொடக்கம். சாதாரண தார்பாயை கட்டி ஒரு சாதாரண ஒரு வறுமையான சூழலிலே தொடங்கின ஒரு ஊழியத்தை கர்த்தர் மகிமையாக மாற்றினார். அவரை ஒரு வெற்றியாளர் கருத்தரங்குக்கு கூப்பிட்டிருந்தார்கள். முடிந்து வெளியே வரும்போது ரிப்போர்ட்டர் சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள், ஐயா, உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு சூத்திரங்கள் என்ன? அதை சொல்லுங்கள், இந்த ஃபார்முலாவை சொல்லுங்க, நாங்கள் ஃபாலோ பண்றோம், ஜனங்கள் கேட்கட்டும் என்று சொன்ன பொழுது ஒரு 10 சூத்திரங்களை சொல்லுங்கள் என்றார்கள். அவர் சொன்னார், 1 ஜெபம், 2 ஜெபம், 3 ஜெபம், 4 ஜெபம், 5 6 7 8 9 10 ஜெபம். 10 ஜெபம்தான். ஜெபம் ஜெபம் ஜெபம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையான அஸ்திபார உபதேசங்கள் என்று ஒரு சிலவற்றை சொல்லலாம். அதில் மிக 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 முக்கியமான ஒரு பகுதி ஜெபம். ஜெபத்தை பற்றிய வெவ்வேறு பரிணாமங்களை தேவனிடத்திலே ஜெபித்து கற்றுக்கொள்ள முடியும். E.M. பவுன்ஸ் என்கிற ஜெப வீரன் சொன்னார், ஜெபத்தை பற்றி பிரசங்கத்தை கேட்பதை விட, ஜெபத்தை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதுவதை விட, ஜெபத்தை பற்றி பிரசங்கிப்பதை விட ஜெபிப்பது முக்கியமானது, மேலானது, அவசியமானது. ஆமென். நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்து அறிந்து கொள்வதை விட தேவனோடு ஜெபித்து ஜெபத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள முடியும். ஒரு நல்ல தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் நேரம் செலவு பண்ணி அவருடைய ஸ்கூல் ஆஃப் பிரேயர் ஜெப பள்ளியில் ஜெபத்தை பற்றிய பாடங்களை படித்துக் கொள்ள முடியும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஜெபத்தை பற்றி நாம் கேட்ட அளவு, படித்த அளவு நாம் ஜெபித்ததில்லை என்றே நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் கேட்ட அளவும் நாம் படித்த அளவும் நாம் ஜெபித்திருப்போமானால் இந்த தேசம் எப்பொழுதோ ஒரு மறுரூபமாகி இருக்கும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மறுரூபப்பட்டிருக்கும், சபை மறுரூபப்பட்டிருக்கும். ஆமென். ஜெபத்திலே நான் ஏற்கனவே சொன்னதை போல பல பரிணாமங்கள் இருக்கிறது. எனக்கு தேவன் இன்றைக்கு பேசும்படி சொன்னதனுடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஜெபம் ஒரு மனிதனை தேவனின்
பக்கமாய் இழுக்கிறது, சேர்க்கிறது. மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, விடுவிக்கப்பட்ட ஆத்துமாவினுடைய முதல் கதறல், தேவனே உம்மோடு நான் உறவாட வேண்டும், உம்மோடு நான் ஒரு நல்ல சாலிட் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், நான் உம்மோடு ஒரு நேரத்தை செலவு பண்ண வேண்டும், உம்மோடு நான் உறவாட விரும்புகிறேன். தெய்வமே, ஒரு மனிதனுடைய மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவினுடைய முதல் தேவை அதுதான், முதல் கதறல் அதுவாக தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அவங்க வாழ்க்கையில கட்டாயமாக ஒரு நிலைவரமான ஆவியோடு, ஒருவேளை அவங்க தவறி போனா கூட தேவ சமூகத்தில் வந்து சரி செய்து அழகா ஆண்டவருக்காக எழும்புவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய முதல் கதறல் ஜெபமானால் கடைசி நம்பிக்கை ஜெபம், கடைசி நம்பிக்கை ஜெபம். ஜெபம் தேவனிடத்தில் என்னை சேர்க்கிறது, தேவனிடத்தில் நான் நெருங்குவதற்கு ஏதுவாக அவருடைய பிரசன்னத்தை உணர வைக்கிறது, அவருடைய அன்பை உணர வைக்கிறது, பரலோகத்தின் வெளிப்பாட்டை எனக்கு கொண்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் என்பது ஏதோ உச்சஸ்தாதியில் கத்தி ஒரு தொனியிலே ஏதேதோ வசனங்களை போட்டு ஜெபித்து, வசனங்களை போட்டு அளப்பறை பண்ணி ஓய்வது அல்ல. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஜெபத்தின் பல நிலைகள் இருக்கிறது. சத்தமாய் ஜெபிப்பது, அழுது ஜெபிப்பது, நேசத்தை வெளிப்படுத்தி ஜெபிப்பது, மௌனமாயிருந்து அவருடைய மகிமையான பிரசன்னத்திலே மூச்சற்று பேச்சற்று கிடப்பது, அமைதலா இருப்பது. ஆனா இப்பொழுது என்ன நடக்கும்? சில நேரங்களில் ஜெபிப்பதற்கு அமர்ந்திருக்கும் போது சத்தம் வராது. என்னடா இருந்தாலும் ஜெபிக்கிறேன்னு போயிட்டு உள்ள என்ன பண்றான் அப்படின்னு கூட பக்கத்தில் இருக்கிறவங்களோ நெருக்கமானவங்களோ யோசித்து பார்க்கலாம். சில நேரங்களில் நம்முடைய ஜெபம் அப்படியே அமைதல் அடையும். அப்படியே தேவ சமூகத்தில் நாம் கிடக்க வேண்டியது இருக்கும். வானம் திறக்கப்படும், ஆவி திறக்கப்படும். பரலோகத்தை கர்த்தர் திறப்பார், நம்முடைய ஆவியை கர்த்தர் திறப்பார். இது அவருக்கு தான் சாத்தியம் பிரதர். இந்த பாருங்க, அங்க இருக்கிறார் பாருங்க ஒருத்தர், அவருக்கு தான் சாத்தியம், உங்களுக்கும் அது சாத்தியம். ஆமென். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் உட்காருவதற்கு, நேரம் கொடுக்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களால், இருதயத்தை திறப்பதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ யாவருக்கும் தெய்வீக அனுபவங்கள் சாத்தியம். பரலோகம் திறக்கப்படும், இங்க இருக்கிற பூமியில் இருக்கிற ஜெபிக்கனுடைய ஆவி திறக்கும். அமைதல் தான். அமைதலா இருந்தாலும் தேவ பிரசன்னம் உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும். வெளிப்பாடுகள் போய் உங்கள் ஆவியில ஸ்டோர் ஆகும். தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம் அப்படியே போய் உங்க உள்ளான மனிதனில் போய் ஸ்டோர் ஆகும், மெமரி ஆகும். அப்படியே பெர்மனன்ட் மெமரியில் போய் ஸ்டோர் ஆயிடும். உங்க ஸ்பிரிட்ல போய் அது ஸ்டோர் ஆகும். வேதம் சொல்லுகிறது, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா? நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுகிறவர். நமக்குள் ஆவியானவர் ஊற்றப்பட்டு தேவனோடு நம்மை கனெக்ட் பண்ணதற்கு பிற்பாடு ஒரு நாள் நாம் ஜெபித்த பொழுது நம் உள்ளத்தில் ஃபீட் பண்ணப்பட்ட every revelations, every secrets of God, every techniques of God உங்கள் உள்ளத்துல இருந்து அப்படியே வெளியே வரும். சோதனையில் நிற்பீங்க, உள்ளத்துல இருந்து ஒரு ஆலோசனை வரும். பிரசங்க பீடத்தில் நிற்போம், ஒரு பிரசங்கம் ஆயத்தம் பண்ணலே, ஆண்டவரே சூழ்நிலை அப்படி ஆயிற்று நிற்போம். வாய் திறந்தார் அப்படியே உள்ளத்துல இருந்து வார்த்தைகள் கொட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிப்பதற்கு யாரிடத்திலேயாவது ஜெபிப்பதற்கு நாம் கைகளை வைப்போம். அது நம்முடைய மனதின் ஆழத்தில் தேவன் போட்ட ரகசியங்கள், வரங்கள் அப்படி ட்ரிகர் ஆகி வெளியே வந்து வார்த்தைகள் அப்படியே பொழியப்படும். மழையை போல பொழியும். ஒரு ஃபவுண்டன் எப்படி கைகளால் வைத்து அடைக்க முடியாதோ அப்படி கர்த்தரிடத்திலிருந்து பீரிட்டு வார்த்தைகள் புறப்பட்டு வரும். ஜெபம் இனிமையான ஒரு அனுபவம். ஜெபம் ஒரு மகிமையான ஒரு அனுபவம். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கை ஜெபத்தில் பின்னி பிணைந்திருந்தது. பவுலை கர்த்தர் தீவிரவாதியாக இருந்த அவனை தமஸ்குவின் பாதையிலே சந்தித்து அவனை கீழே தள்ளி தன்னை வெளிப்படுத்தி அவன் கண்களை குருடாக்கி
கைலாகு கொடுக்கிறவர்கள் அவனை கொண்டு போய் தமஸ்குவில் இருக்கிற நேர்த்தரு என்கிற தெருவிலே ஒருவனுடைய வீட்டிலே விட்டு விட்டார்கள். அவனிடத்திலே போகும்படி தேவன் அனனியா என்கிற தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அனனியாவுக்கு பயம், ஐயா நான் போகணுமா அவன்கிட்ட? அந்த சவுல் எல்லோரையும் கிறிஸ்தவர்களை கொன்று எல்லோரையும் கொலை செய்து கொண்டிருந்தவன் அல்லவா என்று சொன்ன பொழுது கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ சவுல் இடத்திலே போகத்தான் வேண்டும். இப்பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருக்கான் தெரியுமா? ஜெபம் பண்ணுகிறான். வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. சவுல் என்கிற பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். நீ தேடும் பொழுது உனக்கு ஒரு அடையாளம் தென்படும். ஜபிக்கிற ஒருவனை கண்டுபிடிப்பாய். கண்ணு தெரியல, குருட, ஆனாலும் ஜபித்துக்கிட்டு இருக்கிறான். ஒருவனை தேடு. நீ தேடும்போது ஒருவனை கண்டுபிடிப்பான். அவன் ஜபிச்சிட்டு இருப்பான். அவன் தான் சவுல், மாறப்போகிற பவுல். அவனை அபிஷேகம் பண்ணி தேவன் தேடும் பொழுது, ஜனங்கள் தேடும் போது சவுலை ஜபிக்கிறவர்களாக தேடினார்கள், ஜெபிக்கிறவனாக தேடினார்கள். இன்றைக்கும் கூட சமுதாயம் நம்மை தேடும் பொழுது ஜெபிக்கிறவர்களாக தேட வேண்டும். ஆபிரகாம் லிங்கன் என்கிற அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி முதலாக அமெரிக்க நாட்டின் டாலர்ல இன் காட் வி ட்ரஸ்ட் என்ற அமெரிக்க நாட்டின் டாலர்ல இருக்கும். இன் காட் வி ட்ரஸ்ட், நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம். அதை அச்சிட்டவர் ஆபிரகாம் லிங்கன். அவருடைய ஆரம்பம் எளிய ஆரம்பம். விறகு வெட்டியினுடைய மகன். அவங்க வயதான அவங்க பாட்டி சொன்னாங்க, ஆபிரகாம் லிங்கன், நான் ஆண்டவரிடத்தில் போவதற்கு முன்பு உனக்கு ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்டை கொடுக்க விரும்புகிறேன். போ, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரங்க் பெட்டியை துற, அதில் ஒரு புத்தகம் இருக்கும், எடுத்துக்கொண்டு வா. சின்ன ஆபிரகாம் லிங்கன் ஓடி போய் ட்ரங்க் பெட்டியை திறந்தால் ஒரு புத்தகம் அகப்பட்டது. அந்த புத்தகம் பைபிள். அதை அவர்கள் அந்த ஆபிரகாம் லிங்கனுக்கு கொடுத்தார்கள். ஆபிரகாம் லிங்கன் அதை எடுத்துக்கொண்டு படிச்சார், வளர்ந்தார், படிச்சார், அரசியலை தெரிந்து கொண்டார், நாட்டிற்கு நிறைய சீர்திருத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அன்றைய நாட்களில் இருந்த இந்த கருப்பின அடிமைத்தனம், ரோட்ல சந்தைகளில் நின்று கொண்டு பிளாக் பீப்புள்ஸ், கருப்பினவர்களை அடிமைகளாக கூவி விற்பார்கள். இத்தனை டாலருக்கு இந்த அடிமை. கூட்டிக் கொண்டு வெள்ளைக்காரர்கள் போவார்கள், தங்கள் வீட்டில் எல்லா வேலையும் வாங்குவார்கள். ஊதியம் இல்லாத அடிமைகள், ஏதோ வயிற்றை கழுவலாம். ஒரு நாள் இந்த காட்சி ஆபிரகாம் லிங்கன் கண்களில் பட்டது. அன்றையிலிருந்து எதிர்த்து நின்று அவர் செயலாற்றினார். அடிமை வியாபாரத்தை அமெரிக்க தேசத்தில் ஒழித்தவர் என்கிற பட்ட பெயர் உண்டு ஆபிரகாம் லிங்கனுக்கு. அவர் நிறைய முறை தோற்று கடைசியில் ஒரு நாள் வெற்றி பெற்று அமெரிக்க தேசத்தின் அதிபராக மாறினார். அவர் அதிபராக நிறைய காரியங்களை செயலாட்டி கொண்டிருந்தார். ஒரு நாள் காலை நேரம், ஏர்லி மார்னிங் 4 o'clock, ஜெனரல்ஸ் ஆஃப் அமெரிக்கா, மிலிட்டரி ஜெனரல்ஸ் வந்தார்கள். இம்மிடியேட்டாக நாங்கள் பிரசிடெண்ட்டை பார்க்கணும். செக்ரட்டரிகிட்ட கேட்குறாங்க. செக்ரட்டரி சொல்கிறார், நோ, பிரசிடெண்ட்டோட அப்பாயின்மெண்ட் இப்போ இந்த டைம் கிடைக்காது, பகலில் வாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? உள்நாட்டு கலவரம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரம் ஏதாவது அவர்கிட்ட ஒரு வேர்டு வரணும். அப்படி இல்லாவிட்டால் இந்த அமெரிக்கா துண்டு துண்டா சிதறி ஒன்றுமில்லாமல் ஆகும் அப்படி என்று சொன்னார்கள். என்ன நடந்தது? செக்ரட்டரி சொன்னார், நோ, நான் அப்பாயின்மெண்ட் தர முடியாது. ஏன், என்னாச்சு? அவருக்கு என்ன வேலை இப்ப? அவர் சொன்னார், எப்பொழுதும் காலை நேரம் அவர் ஆல்ரெடி ஒரு அப்பாயின்மெண்ட்ல இருக்காரு. அவர் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபித்து முடித்தவுடன் வருவார். உங்களுக்கு விருப்பமானால் உட்காருங்க. நேரமானது. கொஞ்ச நேரம் கழித்து ஆபிரகாம் லிங்கன் வெளியே வந்தார்.
வெளியே வந்த உடனே ஆபிரகாம் லிங்கனுக்கு இப்படி ஜெனரல்ஸ் வந்தார்கள் என்று சொல்லுகிற செய்தியை அவர் காதுகளுக்கு போவதற்கு முன்பதாகவே செக்ரட்டரிக்கு காதுக்கு வேறொரு செய்தி வந்தது. என்ன ஆச்சரியம்! உள்நாட்டு கலவரத்தில் சிக்கியிருந்த அமெரிக்காவில் திடீரென்று கலவரம் ஓய்ந்து போய் பெரிய சமாதானம், அமைதி அப்படியே முழு தேசத்திலும் அப்படி நிலவுகிறது. உடனே பிரசிடென்ட்டுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது செக்ரட்டரிட்ட இருந்து ஜெனரல்ஸ் வந்தார்கள், கலவரம், அதற்கென்று உங்களிடத்தில் ஆணையை கேட்பதற்கு வந்தார்கள் என்று சொல்ல தேவையில்லை, இப்பொழுது முழு அமெரிக்காவும் அமைதலா இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு பெரிய காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்கிறது, ஒரு பிரேக் த்ரூ உண்டாக்குறது. ஜெபத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென். சவுலை தேடு, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதான் சவுலுக்கான அடையாளம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அனனியா சவுலை தேடின பொழுது ஜெபிக்கிறவராய் கண்டுபிடித்து ஜெபித்த பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. ஜெபிக்கிற மனிதன் அப்போஸ்தலனாகிய சவுல் என்கிற பவுல். பிரியமானவர்களே, நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். இந்த பவுலுக்கு ஜெபத்தினுடைய மேன்மை தெரிந்ததுனால ஜெபத்தை பற்றி அவர் அப்படி எழுதி வைத்து வெளிப்பாடுகள் எல்லாம் அப்படி எழுதுறார். நிருபம் முழுவதும் வெளிப்பாடுகளால் நிறைந்திருக்கிறது. ஜெபம் வெளிப்பாடுகளை கொண்டு வருகிறது. இதற்கு முந்தையவர்கள் தெரிந்து கொள்ளாத, வெளிப்படுத்தாத வெளிப்பாடுகளை, பரலோகத்தின் ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் ஜெபித்து பிரசங்கம் பண்ணுகிறவனுடைய பிரசங்கம் அது வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை ஸ்லோ பிக்கப்பா இருக்கும், ஆனா பிரசங்கம் ஒவ்வொன்றும் திருப்பி போய் கேட்டா அதுல அவ்வளவு விஷயம் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு ஏதுவான இன்றைக்கும் அருமையான அங்கிள் டிஜிஎஸ் தினகரனுடைய செய்தியை கேட்டு பாருங்க. அவரை பூஸ்ட் பண்றதுக்காக சொல்லல, இன்றைக்கும் கேட்டு பாருங்க. அந்த செய்திகள் நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஈர்க்கிறதா இருக்கும், இழுக்கும். ஏன் தெரியுமா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த மனுஷன் 1000 சர்ச்சைக்குரியவைகளை இந்த உலகம் பரப்பி இருக்கலாம், ஆனாலும் அந்த மனிதன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர் என்பது அவருடைய ஊழியத்தின் முடிவு பரியந்தம் ஒருத்தர் கூட அவரை பற்றி, அவருடைய ஜெப வாழ்க்கையை பற்றி குறை சொல்லக்கூடாதபடி ஜெபித்து கொண்டே இருந்த மனுஷன். ஆமென். விக்டர் பி லாரன்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதர், அவரோடு கூட நான் பழகியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவருடைய பத்திரிகையில் இப்படி எழுதியிருப்பார்: ஜெபித்தேன், ஜெபிக்கிறேன், உங்களை ஜெபிக்க சொல்லுகிறேன். ஆமென். அவர் மரிச்சிட்டார். ஒரு ஜெப வீரன், ஜெபிக்கிற மனிதன். பிரியமானவர்களே, ஜெபத்தை குறித்து எபேசியர் 6:18 வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஜெபம் தேவ பிரசன்னத்துக்கு நம்ம ஈர்க்கிறது, தேவ பிரசன்னத்துக்கு ஈர்க்கிறது. அப்படி தேவ சமூகத்தில் இருக்கிற ஜெபத்திற்கு அடையாளமாகிய ஒன்றை தான் கர்த்தர் என்னோடு பேசும்படி சொன்னார். அதை தான் நான் பேச போறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க. தைலக்காரன் செய்கிறது போல, தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி, துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி. 37 இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளல் ஆகாது. போதும். நீ தூப வர்க்கத்தை துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி. அந்த தூப வர்க்கத்தை எப்படி செய்யணுமா? அதை துப்புரவு பண்ணணும், அதை கிளென்ஸ் பண்ணணும், அதை சுத்திகரிக்கணும். அப்படியே வாரி அப்படியே தூப கலசத்தில் போட்டு 2 ஆட்டை ஆட்டிட்டு போயிட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு முன்பாக படைக்கிற தூப கலசம் அது சுத்திகரிக்கப்பட்ட, ரிஃபைன்ட் ஒன், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சுத்திகரிப்பின் ப்ராசஸ்க்குள்ள அந்த தூப வர்க்கம் போகுது. அந்த தூப வர்க்கத்தை பரிசுத்தமான தூப வர்க்கமாக்கி அதிலே கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து, நான் உங்களை சந்திக்கும் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சியின் சந்நிதியில் வைப்பாயாக. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகிற
ஆசாரியன் தூப கலசத்தை எடுப்பான். அந்த சுத்திகரிக்கப்பட்ட தூப வர்க்கத்திலிருந்து தூப கரண்டி என்று ஒன்று இருக்கும். எல்லாம் ஆர்டர். ஆண்டருடைய சமூகத்தில் எல்லாம் ஆர்டருங்க. வேதத்தை ஆவியானவரோடு சேர்ந்து படிச்சு பாருங்க. அது நம்மை சுத்திகரிக்கும், பிரமிப்பை உண்டாக்கும், தேவனை பற்றிய அறிவை இன்னும் பெரிதாக்கும். சும்மா கையில் எடுத்து போட மாட்டான். அதில் தூப கரண்டி என்று ஒன்று இருக்கிறது. அந்த தூப கரண்டியை எடுத்து அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட தூப வர்க்கத்தை பொடி செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை எடுத்து ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதை அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் எடுப்பான். அதை தூப கலசத்தில் அக்னியில் போடுவான். போட்ட உடனே மகா பரிசுத்தத்தில் எடுத்து தூபம் காட்ட ஆரம்பிப்பான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உங்களை சந்திப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அப்படிதான் ஒரு நாள் எலிசபெத்தின் கணவனாயிருந்த சகரியா மலடியா இருந்த தன் மனைவி கிழவனாயிற்று, சந்ததி இல்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போய் தூப கலசத்தோடு போய் கர்த்தருக்கு தூப ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த தூப கலசத்தின் தூப வர்க்கத்தின் ஆராதனை செய்தும் பொழுது அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேப்ரியல் வந்து நின்றான். ஆமென். அவன் சொன்னான், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த செய்தியை, உனக்கு சொல்லப்படுகிற செய்தி, உனக்கு ஒரு மகன் பிறக்க போறான். அவன் மெஸ்ஸியாவுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்ய ஆயத்தம் பண்ணுவதற்கென்று அனுப்பப்பட போகிறான். எலிசபெத் மலடியாய் கிழவியாய் போய் நீனும் கிழவனாய் எல்லாம் ஒளிந்து போனதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. உனக்கு ஒரு யோவான் சானகனை, ஜான் த பேப்டைஸ்ட், உனக்காக தேவன் தரும்படி காலத்திலே உன்னை காத்திருக்கும்படி செய்தார். தூப கலசத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தூப வர்க்கத்தை அவன் தேவனுக்கு முன்பதாக ஏறெடுத்து கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதன் ஒருவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேப்ரியல் வந்து அந்த சகரியாவோடு பேசும்படி அவன் நிற்கிறான். வெறுமையாய் நிற்கவில்லை, அவன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவனாய் வந்து நிற்கிறான். தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறவனாய் வந்து நிற்கிறான். அவனுக்கும் இஸ்ரவேலுக்குமான ஒரு தெளிவான ப்ராமிஸ், ஒரு தெளிவான பரலோகத்தினுடைய திட்டம், அதில் அவன் சம்பந்தப்பட்டிருக்கிற காரியம், அவனுடைய வித்தை எப்படி தேவன் பயன்படுத்துகிறார் என்பதெல்லாம் அவனுக்கு சொல்றாரு. ஜெபம் எப்படி ஒரு தூப கலசத்திலிருந்து புறப்பட்டு போகிற அந்த இன்சென்ஸ், அந்த புகைகள், அந்த தூப வர்க்கத்திலிருந்து புறப்பட்டு புகை மேலே போவதை போல நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போகிற ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராய் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. இருதயத்தின் பாரங்கள் ஜெபமாய் போகிறது, பெருமூச்சுகள் ஜெபமாய் போகிறது, கண்களிலிருந்து கண்ணீர் விழுகிறது, வாயிலிருந்து ஜெபம் போகிறது, இருதயத்திலிருந்து ஜெபம் போகிறது. இவைகளெல்லாம் ஏதோ சும்மா போயிட்டு வரல. மேலே போகிற ஜெபங்களை தேவன் தம்முடைய ஞாபகத்தில் எழுதுகிறார். நாம் வடிக்கிற கண்ணீரை அவர் தோற்பையிலே பிடித்து வைத்திருக்கிறார். அதற்கான பதிலை தேவன் கட்டாயம் அனுப்புகிறார். சில ஜெபங்கள் உடனே பதிலை கொண்டு வருகிறது, சில ஜெபங்கள் தேவனுடைய காலத்திற்காக காத்திருக்கிறது. ஆமென். தூப வர்க்கம் ஜெபத்திற்கான ஒரு அடையாளம். ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போய் அந்த தூப வர்க்கத்தை அசைவாட்டி தேவனோடு கூட உறவாடுவதற்கும், தேவனோடு நெருங்குவதற்கும், பரலோகத்தை திறப்பதற்கும், தேவன் அவனை சந்திக்கவும், அவனுக்காக இஸ்ரவேலை அவருக்காக சந்திக்கவுமாய் இந்த மகா பரிசுத்த தலத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் அவர் இறங்கி வருகிறார். சும்மா நினைச்சிடாதீங்க ஜெபம்னா இன்னைக்கு நிறைய டூப்ளிகேட் ஜெபங்கள், ஜெபத்தினுடைய ஆழம் தெரியாம ஒருத்தர் அழுகுற மாதிரியே எல்லாரும் அழுகுறது. ஆமே. தனிச்சு ஜெபத்துக்கு ஃபார்மேட் கிடையாது. நீங்க போய் உங்க அறைக்குள்ள போய் பூட்டி அவருடைய பாகத்தில் உட்காருங்க. உங்களோட ஆவியானவரை கிரியை செய்யும் போது ஒவ்வொரு ஜெபமும் வித்தியாசமா இருக்குது. ஒவ்வொரு ஜெப முறையும் வித்தியாசம். இருதயத்தை ஊற்ற ஊற்ற நேசம் இறங்க இறங்க ஜெப தூபம் மேல போக 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 பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது. உங்க கையில தேவன் பெரிய கலசத்தை கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த கலசத்துக்கு பேரு
ஜெபமாகிய தூப கலசம். ஆமென், அல்லேலூயா. தூப பீடத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த வஸ்துவை அல்லது தூப வர்க்கத்தை, சுத்திகரிக்கப்பட்ட ஒன்றை அந்த அக்னியிலே போட்டு அதை தேவனுக்கு முன்பாக அசைவாட்டும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன் இஸ் பிரேயர். உட்கார்ந்து பாருங்க. சில நேரங்கள் சோர்வு வரும், சில நேரங்களில் பலவீனம் வரும், எழுந்து போய்விடலாம் என்ற எண்ணங்கள் வரும். ஆனால் கொஞ்ச நேரம் அதை தாண்டும் போது இன்னும் ஜெபிக்கலாம், இன்னும் ஜெபிக்கலாம், இன்னும் பாடலாம், இன்னும் உயர்த்தலாம், இன்னும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லுகிற அந்த மகிமையான அனுபவம் நம்மை சந்திக்கும். வாசிக்கலாம் அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டு. அதன் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான். 26 மோசேக்கு கற்பித்தபடியே ஆசாரிப்பு கூடாரத்தின் திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வைத்து, அந்த பொற்பீடம் என்ன? அதான் பொன்னால் செய்யப்பட்ட தூப பீடம். அதை சொல்லும் போது பொற்பீடம், அது பொன்னால் செய்யப்பட்ட ஒன்று. உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் எப்படி செய்யும்படி சொன்னார்? சீத்தி மரத்தினால் செய்யும்படி சொன்னார். எதெல்லாம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்படுகிறதோ அவைகளெல்லாம் அந்த காஸ்ட்லி ஒன், அந்த பிரஷியஸ் ஒன். மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொப்பேர் மரம் வராது. கொப்பேர் மரம் வெள்ளத்திலே நோவாவை குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக செய்யப்பட வேண்டிய ஒன்று. மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வரணும்னா சித்தி மரம் தான் வரணும். அந்த சித்தி மரத்தில் பல வேலைப்பாடுகள் செய்யப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டி மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்படுகிறது. இந்த தூப பீடம் கூட அப்படிதான் அழகாய் செய்யப்பட்டு பொற்தகடுகளால் சுற்றிலும் அது அழகாய் அடிக்கப்பட்டு, நேர்த்தியாய் அடிக்கப்பட்டு அது வைக்கப்படுகிறது. அந்த பொற்பீடத்திலிருந்து தான் அப்படியே புகை புறப்பட்டு, தூப வர்க்கம் புறப்பட்டு அழகாய் பரலோகத்தை நோக்கி போகுது. இது கர்த்தருடைய முறை. அதன் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான். வேதம் சொல்லுகிறது, இதை செய்யும்படி தேவன் ஆசாரியனுக்கு மோசேயின் மூலமாக கட்டளையிடுகிறார். ஆரோனும் அவனுடைய சந்ததியும் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அந்த 3 சாஸ்திரிகளும் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டார்கள். சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, தங்கள் பாருங்க எதை திறக்கிறாங்க? பொக்கிஷங்களை திறந்து. வெத்தலை பாக்கு டப்பியவா திறந்தாங்க? பொக்கிஷத்தை திறந்தார்கள். பொக்கிஷத்தை திறந்து பொன்னை எடுத்து வைக்கிறாங்க. தூப வர்க்கத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. வெள்ளை போலத்தை எடுத்து அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூப வர்க்கம் எதற்கு அடையாளம்? பொன் எதற்கு அடையாளம்? பொன் தேவனுக்கு முன்பாக மெசையா, வெளியேற பெற்ற நபர், வெளியேற பெற்றவர். அதற்கு அடையாளம் பொன். பொன்னை எத்தனை முறை நீங்கள் நெருப்பிலே போட்டாலும் அந்த பொன் வேறு ஃபார்ம் ஆகும், வேறு ஃபார்ம்ல வரும். ஆனா அது ஒன்றும் இல்லாம போயிடாது. மரத்தை கொண்டு போய், வைக்கோலை கொண்டு போய், கல்லை கொண்டு போய் போட்டீர்களானால் கல்லும் மரமும் வைக்கோலும் நெருப்பு அதை பச்சித்து சாம்பலாக்கிறோம். ஆனா பொன்னை சாம்பலாக்க முடியாது. வடிவம் மாறும், பொன் பொன்னாகவே இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப வேதம் சொல்லுகிறது பொன். அடுத்தது தூப வர்க்கம். தூப வர்க்கம் எதற்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகன பலியை போல பலி செலுத்தப்பட்டு ஒரு நாள் அப்படியே பிதாவானவர் நுகருகிற வாசனையுள்ள ஒரு ஜீவனத்தை, அர்ப்பணிப்பை, ஒப்பு கொடுத்தலை
சிலுவையில் நிறைவேற்ற போகிறதற்கான அடையாளம். வெள்ளை போலம் மரணத்திற்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறதற்கான அடையாளம். இதை கொண்டு வந்து வைக்கிறார். அல்லேலூயா. தூப வர்க்கம் இயேசுவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இயேசுவினுடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஜெபம் என்பது ஏதோ 4-5 வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து விட்டு போவதற்கு சொல்லப்படவில்லை. ஜெபம் என்பது அர்ப்பணிக்கப்பட்டதனுடைய தூபம், அதற்கு அடையாளமா சொல்லப்படுது. 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசுனும் ஆகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதுக்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி என்ன செய்யணும்? அதான் கோடிடணும். துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் தூப கரண்டியில எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமா இருக்க கடவது. கவனிக்கணும், இந்த சத்தியங்களை கவனிக்கணும், அப்பதான் புரியுது. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமா இருக்க கடவுது. இந்த முறையில் நீ செய்யணும். எப்படி எல்லாம் செய்யணும்? சுத்த வெள்ளை போலம், குங்கிலியமும், அல்பான் பிசின், கந்த வர்க்கங்களாய், சுத்தமான சாம்பிராணியை எல்லாவற்றையும் ஈக்குவலா சம நிறைய எடுத்து தைலக்காரன் செய்கிறதை போல அதை அப்படியே நீ பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதை பொடித்து நீ அதை பத்திரமா வைக்கணும். இது மாதிரி தான் நீ அதை செய்யணும். அந்த தூப வர்க்கம் இந்த முறையின்படி செய்யணும். இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. ஏனென்றால் இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாக இருப்பதாக. தூப வர்க்கம் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறது, பரிசுத்தத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. தூப வர்க்கத்திலிருந்து அது புகையை வெளியே தள்ள வேண்டும். ஒரு மனதை வெளியே, மனமுள்ள அது சுகந்த வாசனையை நுகர்வதற்கு ஏதுவான காரியங்கள் அதில் போடப்பட்டிருக்கிறது. இது எதோடு அடையாளப்படுத்துகிறார் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். நீ இப்படி செய்யலனா அது பரிசுத்தமுள்ள தூபவர்க்கமா அமையாது. இதன் முறைமையின்படி நீ செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? வாசிக்கலாம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து தங்கள் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவைகளில் அக்கினியும் அதுமேல் தூப வர்க்கத்தை போட்டு தூப வர்க்கத்தை கொண்டு வந்து போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத, கவனியுங்கள், கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அந்நிய அக்கினியை தூபம் காட்டுவதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமயத்தில் செத்து போனார்கள். தூப வர்க்கத்தை எப்படி வேணாலும் யார் வேணாலும், இந்த 2 பேரும் யாரு? ஆசாரியத்துவ அட்டவணையில் வருகிற மனிதர்கள், ஆரோனினுடைய குமாரர்கள். ஆசாரியத்துவத்தில் லேவி கோத்திரத்தில் வருகிறவன். ஆனா அவன் கர்த்தருடைய முறையின்படி செய்யல. தூப வர்க்கத்தை அக்னியினாலே தூப கலசத்தை பிடித்தான், நெருப்படுத்திட்டு வந்துட்டான். என்ன நெருப்படுத்திட்டு வரான்? கர்த்தருடைய அக்னியை எடுத்துட்டு வரல, தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்து தூப வர்க்கத்தை போட்டார்கள். தேவன்கிட்ட பதில் வரல, கோபம் வந்தது. இதை எதோடு நான் தொடர்படுத்த விரும்புகிறேன்? தூப வர்க்கத்தை சுத்திகரிப்பின் முறைமையின்படி சுத்திகரிக்கும். ஏனென்றால் அது உனக்காக பரிசுத்தமாக இருக்க கடவுது. நீ அதை சுத்திகரிக்கிற விதமாய் சுத்திகரித்து
தூப கலசத்திலே போட்டு பொற்பிடத்திலே நீ ஆண்டவருக்கு அசைவாடும் போது அங்கிருந்து புறப்பட்டு போகிற தூபங்கள் என் சமூகத்திலே, கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறது. வாசிக்க கேட்போம். இனிதான் நான் சத்தியத்தின்குள்ள நான் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுது அந்த 4 ஜீவன்களும், அந்த 4 ஜீவன்களும், 24 மூப்பர்களும், இந்த 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும், தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. கவனிங்க, பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கம். வெறும் தூப வர்க்கம் என்று அது எழுதப்படல. எப்படி எழுதப்பட்டிருக்கு? பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கம். அந்த தூப வர்க்கங்கள் எல்லாம் அங்கே போடப்பட்டிருந்த சாம்பிராணி, அப்படி வச்சுக்கோ புரியுறதுக்கு. அங்க போடப்பட்டிருக்கிற அந்த அந்த தூப வர்க்கம் அது எதுவா இருக்குது? இங்க வெளிப்படுத்தல, பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள். ஆமே. இப்ப புரியுதா உங்களுக்கு? எது நிழல், எது நிஜம்? சும்மா ஜபம் இல்ல, பரிசுத்தவான்களுடைய ஜபம். ஆமே. பாவி ஒருத்தன் ஜெபித்து 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 சுத்திகரிக்கப்பட்டு 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 ஒரு நாள் அவனுடைய ஜபம் அவன் பரிசுத்தவானாய் மாறினபடினால அவனுடைய ஜபம் பரிசுத்தமுள்ளதான் மாறிடுது. கர்த்தர் அந்த ஜபத்தை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? சுத்திகரிக்கப்பட்ட தூப வர்க்கமாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜபங்களை தேவதூதன் தன் கரத்தில் இருக்கிற பொற்கலசத்தை, தூப வர்க்கத்தை பிடித்திருக்கிறான். அந்த தூப வர்க்கத்தை பிடித்து கொண்டு கலசங்களையும் பிடித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக விழுகிறான். பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கங்களை தேவதூதர்கள் தங்கள் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கிறார். யூதாவுக்கு தீர்க்கதரிசியாக எழும்ப வேண்டும் என்று சொன்னார். அவனும் தீர்க்கதரிசியாக எழும்பினான். ஒரு நாள் அவனுடைய மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அவன் ஒரு தரிசனத்தை கண்டான். அங்கே உயரம் உன்னதமுள்ள சிங்காசனத்தில் தேவன் அமர்ந்திருக்கிறதையும் அவரை சுற்றிலும் இருக்கிற பல காரியங்களை பார்க்கிறான். தேவ தூதர்களை பார்க்கிறான். மகிமையாய் இருக்கிற அந்த பிரகாசத்தின் புகைகளை பார்க்கிறான். தொங்கல் ஆடைகளை பார்க்கிறான். திடீரென்று அவன் இருதயத்தில் பயங்கரமான ஒரு உணர்வு வருகிறது. ஐயோ, நான் அதமானே, அசுத்த உதடுள்ள மனுஷர்களுக்கு மத்தியிலே நான் வாசமாயிருக்கிறேன். ஐயோ, நான் அதமானே. யாரை சொல்றேன் தெரியுமா? தீர்க்கதரிசியாகிய ஏசாயா. அதற்கு பிற்பாடு என்ன ஆகுது? கர்த்தர் அவனுடைய உதடுகளை தொட்டு அவனுடைய பாவம் நிவர்த்தியாகும்படி செய்கிறார். அவன் பாவ நிவர்த்தியாகி அவன் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசியாக மாறுகிறான். அப்படி தீர்க்கதரிசியாக மாறின உடனே கர்த்தருடைய இருதயத்தின் துடிப்பை அவன் அறிகிறான். அவன் ஜபங்கள் எல்லாம் இனி எப்படி ஆயிரும்? பரிசுத்தவான்களுடைய ஜபமாகிய தூப வர்க்கத்தை போல கர்த்தருடைய தூதன் பொற்கலசத்தை தன் கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஏசாயாவினுடைய ஜபம் ஒரு தூப வர்க்கத்தை போல சேமிக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட ஜபம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை விதவிதமாய் ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுப்பார். ஜெபித்து வாசித்து பாருங்க. ஏசாயா 64ஆம் அதிகாரத்தில் அற்புதமான ஜபத்தை தீர்க்கதரிசியாகிய ஏசாயா எடுக்கிறார். 64ஆம் அதிகாரம் முழுவதும் தன் ஜனத்திற்காக தீர்க்கதரிசி ஏசாயா ஏறெடுத்த ஜபம். அதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது 7ஆம் வசனத்தை வாசிங்க. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரே, உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். 8ஆம் வசனம். இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. யோசித்து பார்த்தா கூட இந்த வார்த்தையை சொல்லி ஒருத்தனும் ஜெபிக்க முடியாது.
மனப்பாடம் பண்ணி இந்த ஜெபம் வராது. பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூப வர்க்கம், பவுல் என்கிற பரிசுத்தவானுடைய ஜெபமாகிய தூப வர்க்கம், மகிமையான பாத்திரமாகிய தானியேல் என்கிற அந்த தேவ மனிதனுடைய தூப வர்க்கம், இப்படி பரிசுத்தவான்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை எல்லாம் தேவதூதன் சேகரிக்கிறான். அவைகளெல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட ஒன்று, preserved one. அவைகளெல்லாம் எடுத்து வைக்கப்படுகிறது. அதை தேவன் ஒரு தூப வர்க்கமாகவே பார்க்கிறார். என்ன நடக்கிறது? அவன் பொற்கலசத்தை எடுத்து அதில் அந்த தூப வர்க்கத்தை போடுகிறதை போல ஜபங்களை போடும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சமூகத்திற்கு அது கொண்டு போய் நேராய் போகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவருக்காக பிரதிஷ்டையாய் ஜீவிக்கிறவங்க, அவங்களுடைய ஜபம் விலையேற பெற்றது. அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்காது. அவங்க ரொம்ப பெருசா தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, அவங்களுடைய ஜபங்களை தேவன் தூப வர்க்கத்தை போல வைத்திருக்கிறார். அந்த தூப வர்க்கத்தை போல அது வேலை செய்யும். சின்ன ஜபந்தான் வானத்தை திறக்கும். சின்ன ஜபந்தான் அடைக்கப்பட்ட வழியை திறக்கும். சின்ன ஜபந்தான் அற்புதத்தில் கொண்டு வரும். சின்ன ஜபந்தான் பாவத்திலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலையை உண்டாக்கி இழுக்கும் தேவ சமூகத்திற்கு. பரிசுத்தவான்களுடைய ஜபமாகிய தூப வர்க்கம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்க நன்றா புரிந்து கொள்ளணும், நான் என்ன பேசுறேன்ற கருத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். அந்த புகை சும்மா ஏதோ ஒரு ஒன்றை போட்டு ஏதோ ஒன்று ஆட்டி அதுல இருந்து வரக்கூடிய புகை அல்ல, சுத்திகரிக்கப்பட்ட தூப வர்க்கத்தினால் வருகிற புகை. அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையின்படியே அது சுத்திகரிக்கப்படணும். அது பரலோகத்திற்கு நேராய் போக வேண்டும். அதே போலதான் ஜபங்கள் பரலோகத்திற்கு போகாது, பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் தான் பரலோகத்துக்கு போகும். ஹல்லேலூயா, ஆமென். அநேகருடைய ஜபங்கள் இங்க மேக மண்டலத்திலேயே, வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகள் எல்லாத்தையும் பிடிச்சி பாக்கெட்ல போட்டுருது. அது அங்கங்க அப்படி எடுத்து ஈஸியா இந்தா இப்படி அப்படின்னு போட்டுருது. ஆனா பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் அது ஒரு ஜெட்டை போல அது கிழிச்சுக்கிட்டு போகும். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான விக்டர் பி லாரன்ஸ் அவர்கள் ஒரு வெளிப்பாடை சொன்னார்கள். அது இன்னும் என் மனசுல இருக்குது. நம்முடைய ஜபங்கள் எல்லாம் வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகளை தாண்டி எப்படி போகிறதா அவருக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம். அருமையா இருந்துச்சு. நான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி போகும்? ஆமா, எப்படி போகும் தெரியுமா? இயேசு பூமியிலிருந்து பரமேறி போன ஒரு ரூட் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப கிளியரா இருக்குது. நம்முடைய ஜபங்களெல்லாம் அந்த ரூட் வழியா போகுதான் பரலோகத்துக்கு. அவர் சொல்றார், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நாம் பாவிதான், நான் குறைவுள்ளவன் தான். ஆண்டவரே, இன்னும் என்னை பரிசுத்தமாக்கும், இன்னும் நான் சரியா வாழ்றதுக்கு நான் உதவி செய்யணும். ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் உடஞ்சி உடஞ்சி ஜெபிக்க 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 அவனை கர்த்தர் சுத்திகரிச்சிடுறார். சுத்திகரிச்சு 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 அந்த ஜபம் அப்படியே இயேசு பரமேறி போன வழியில அது எந்த சத்துரும் தொடாதபடி வானத்தை கிழித்து கொண்டு சிங்காசனத்திற்கு போகிறது. பொற்கலசமாகிய தூப வர்க்கத்திற்கு நடுவில் ஏராளமான பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு உங்களுடைய ஜபங்களும் போய் கலக்கிறது. ஜபம் அல்ல, பரிசுத்தவான்களுடைய ஜபம் பரலோகத்துக்கு போகும், பதிலை கொண்டு வரும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து, நல்லா கவனிங்க, தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கவனிக்கணும். இப்ப இந்த தேவதூதன் பரலோகத்தில் இருக்கக்கூடிய சிங்காசனத்திற்கு முன்பாக பொற்பீடத்தின் மேல், அதற்கு அந்த வசனம் சொல்லுகிறதை போல தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து கொண்டு பலிபீடத்தின் படியில நிற்கிறான். பலிபீடத்தோட படியில் சிங்காசனம் இருக்கு. என்னை கவனிங்க,
பலிபீடம் இங்கே இருக்கு, சிங்காசனம் மேலே இருக்கு, பலிபீடம் இங்கே இருக்கு. அந்த பலிபீடத்தோட படியில் வந்து நிற்கிறான். அவன் கையில் என்ன இருக்குது? பொற்கலசம் இருக்குது. ஐயா புரியுதா புரியலையா? அவர் இலையிலையா சொல்லுங்க. பலிபீடத்தின் படியில் நின்று கொண்டு பொற்கலசத்தை பிடிச்சிட்டு நிற்கிறான் தூப வர்க்கத்திற்காக. நல்லா கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி ஆடடாக, இந்த வசனம் வித்தியாசமான வசனம், கவனிக்கணும் நல்லா. பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் அதில் இருக்குது, அதோடு அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்படுது. இந்த சிங்காசனத்திற்கு போவதற்கு தக்கதாக இந்த ஜபங்களோடு தேவன் தருகிற தூப வர்க்கம் ஆகிய ஜபங்களையும் சேர்த்து கொண்டு தேவனுக்கு தெரியப்படுத்து. எனக்கு நான் ஜெபித்த ஆண்டவரே இதை குறித்து என்ன? அடுத்த வசனத்தையும் வாசிருங்க. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. எதோடு? பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கம். பரிசுத்தவான்களுடைய ஜபங்களே தூபவர்க்கம்னு சொன்னேன், அப்படிதானே சொன்னேன்? இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு தூபவர்க்கம், இது தேவனுக்கு முன்பாக எழும்பிற்றா. இதை குறித்து என்ன ஆண்டவர் சொன்னார்? எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை விட வெளியேற பெற்ற ஒரு ஜபம் இருக்குது. என்ன ஜபம்? இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக செய்த ஜபம். ஆமென். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்த ஜபம். அவருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சபைக்காக ஜெபித்த ஜபம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டே செய்த ஜபம். இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தீர்க்கதரிசனுடைய வேலையை முடித்துட்டார். மனுஷனா வந்து பிறந்து அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து உயிர்த்து எழுந்துட்டார். இப்போ அவருக்கு 2வது அழைப்பு அதுல இருக்கிறார். அந்த 2வது அழைப்பு என்ன? ஆசாரியனுடைய அழைப்பு. அவர் எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பரிசத்தில் இருந்து கொண்டு 1 யோவானுடைய புத்தகம் 2:1-2 வசனங்களை வீட்டில் வாசித்து பாருங்க. இயேசு பிதாவின் வலது பரிசத்தில் ஒருவன் பாவம் செய்வானேயானால் நீதிபரராகிய இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசும்படி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, பாவங்களுக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்தின் பாவங்களையும் ஆமென் சுமந்து கொண்ட கிருபாதார பலி அவரே என்று யோவான் ஒரு வெளிப்படுத்தலை சொல்லுகிறார். வலது பரிசத்தில் இருக்கிற இயேசு எழுந்து தன் கையில ரத்தத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுவாராம், இதோ பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் சிந்தின ரத்தம் இது. ரத்தம் பேசுகின்ற ஒன்று. இயேசுடைய ரத்தம் பரிந்து பேசுகிற ரத்தம். அதுக்கு ஒரு சத்தம் இருக்கிறது. ஆமென். ஆபேலுடைய ரத்தத்துக்கு ஒரு சத்தம் இருக்குமானால், அந்த ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்குவதற்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்குமானால், இயேசுடைய ரத்தம் நன்மை செய்வதற்கு அது கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது, பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு நிற்கிறாரு. இதை பாரும். நான் உணர்ந்து கொண்டேன், அந்த தூப வர்க்கத்தோடு கூட பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு கூட அந்த தேவதூதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விலையேறப்பட்ட இன்சென்ஸ், விலையேறப்பட்ட தூப வர்க்கம் என்ன தெரியுமா? இயேசுடைய ஜபம். இயேசுடைய ஜபம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. இயேசுடைய ஜபம் மாத்திரம் அல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். முடிக்க போறேன், டைம் ஆச்சு. அந்தபடியே ஆவியானவரோ நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுகிறது ஏதுவென்று இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த தூப வர்க்கம் ஆவியானவருடைய பெருமூச்சுகளுடைய ஜெபம். ஆமென். அதெல்லாம் பொற்கலசத்துல தூப பீடத்துல தூபம் காட்டுவதற்கு நின்று கொண்டிருக்கிற தூபனுடைய பலிபீடத்தின் படியில நிற்கிறவனுடைய அந்த தூப கலசத்தில் போய் விழுகிறது. ஏற்கனவே பரிசுத்தவான்களுடைய ஜெபம்
இயேசுடைய ஜெபம், பரிசுத்தவான்களுடைய ஜெபம் எக்ஸ்ட்ரா தூப வர்க்கம் தான். இதை எடுத்து அவன் தூபம் காட்டும் போது என்ன நடக்கிறது பாருங்க. பரலோகத்திலிருந்து அக்கினி விழுகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்குது. எந்த ஜெபத்திற்கு? சுத்திகரிக்கப்பட்ட ஜெபத்திற்கு. ஆமென். பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திற்கு. ஏன் இவ்வளவு ஜெபித்தும் தேசத்தில் எழுப்புதல் வரல? இவ்வளவு காரியத்தை செய்துமே ஒரு மாற்றம் வரலையே. நான் அதை குறைச்சி பேசல, அதை ரொம்ப லோ பண்ணி பேசல. என்னுடைய நோக்கம் அது அல்ல. என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? முழு உலகமும், இந்தியாவும், ஏன் தமிழ்நாடும், நானும் நீங்களும் ஒரு பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூப வர்க்கமாக மாறும். ஆண்டவரே, ஏசாயாவை போல கதறுகிற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் தேடுகிறார். நான் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவனை அல்ல. ஆண்டவரே, நீர்தானே என்னை அழைத்து, இந்த ஜனத்திற்கு என்னை அழைத்து, நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன், அசுத்த உதடுள்ள மனுஷனாக இருக்கிறேன் என்று தேவ சமூகத்தில் ஒத்துக்கொண்டு அக்கினியினால் சுத்திகரிக்கப்பட்ட, தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற அக்கினியினாலே சுத்திகரிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தவானாய் ஜெபிக்கிற ஜெபம் பூமியிலிருந்து இஸ்ரவேலுக்கு, யூதாவுக்கு அவ்வளவு பலத்தை கொடுத்ததை போல எந்த மனிதனுடைய பரிசுத்தமுள்ள ஜெபம் தேசத்தில் பலத்தை கொண்டு வரும், சபைக்கு பலத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஜெபங்களை தான் இன்னைக்கு கர்த்தர் தேடுறாரு. இந்த செய்தி நம்முடைய தேசத்துக்கு தேவை. ஆமென். ஜபத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பிரசங்கியாருக்கு தேவை. ஜபம் என்பது தேவ சமூகத்தில் சுகந்த வாசனையாய் நுகரும்படி போக வேண்டியது. அது தேவ சமூகத்தில் போய் கரைய வேண்டியது, மறைந்து விட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நான் ரொம்ப டீப்பாக போகல, டைம் ஆச்சு பார்த்தீங்களா. 5:18 4 காரியமாக விளக்குவதற்கு நான் மனதில் யோசிச்சுட்டு வந்தேன். நான் விளக்குவதற்கு நேரம் இல்லை, இன்னொரு சந்தர்ப்பம் இருந்தால் விளக்கலாம். இப்போ நம்ம ஒரு தூப வர்க்கமாக மாறணும். தூப வர்க்கம்னா என்னன்னு பிடிச்சிக்கிட்டீங்களா? ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குனுச்சு? ஒரு அலையிலையா சொல்லலாம்.